அணைக்கட்டு தொகுதியில் பால் குளிரூட்டும் நிலையம் அமைத்து தர வேண்டும் என அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் சட்டப்பேரவையில் கோரிக்கை விடுத்தார். கிராமப் பகுதிகள் நிறைந்த அணைக்கட்டு தொகுதியில் 40 முதல் 50 கிலோமீட்டர் தொலைவில் பால் குளிர்விக்கும் மையம் இருப்பதால் பால் கெட்டுப்போவதாகவும், எனவே அணைக்கட்டு, ஒடுகத்தூர் உள்ளிட்ட இடங்களில் பால் குளிரூட்டும் மையம் அமைத்து தர வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் கேட்டுக் கொண்டார். அணைக்கட்டு தொகுதிக்குட்பட்ட கனியம்பாடி வட்டாரத்தில் உற்பத்தி செய்யப்படும் பாலை சோழவரம், காட்டுப்புத்தூர், நாகநதி, கீழரசம்பட்டு ஆகிய ஏதாவது ஒரு கிராமத்தில் பால் குளிரூட்டும் நிலையம் அமைத்து தந்தால் வேலூருக்கு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை கருத்தில் கொண்டு அங்கே ஒரு பால் குளிரூட்டும் நிலையம் அமைத்து தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அரசிற்குத்தான் அந்த பாலை தருவோம் என்கின்ற அந்த நிலையில் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வகையில் அங்கே ஒரு சில்லிங் பாயிண்டை அமைத்து தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவராக கேட்டு அமர்கின்றேன். இதற்கு பதிலளித்த பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், 5000 லிட்டர் கொள்முதல் நிறைவடைந்தால் புதிதாக பால் குளிர்விக்கும் மையம் அமைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்தார். ஒடுகத்தூர் கிராமத்தில் 5000 லிட்டர் கொள்முதல் கொண்ட மொத்த பால் குளிர்விப்பான அமைக்கப்பட்டு 11 கிளைச்சங்கள்லேருந்து பால் எடுக்கிறோம். ஆக 3990 தான் வந்திருக்கு. 5000 வரைக்கும் வரணும். அந்த 5000 ஃபுல்லாகிருச்சுன்னா அப்புறம் மொத்த குளிரூட்டு நிலையை அப்புறம் அமைக்கலாம். இப்போ அவர் சொல்கிற பகுதியில் இல்லைன்னு சொன்னால் உடனே அவர் லெட்டர் மூலமாக கொடுத்தாருன்னா ஏற்பாடு பண்ணி பிஎம்சி வச்சுக்கிறதுக்குரிய ஏற்பாடு பண்ணி தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.